42 பேர் செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் காரில் டாட்டா, பெரிய சுதந்திர போராட்ட தியாகி இவர், இல்லைனா இஸ்ரேல் போகிற போய் நிறுத்திட்டு வந்துட்டாரு, டாடா காட்டின்னு வர்றாரு. தேர்தல் வண்டி அறிவிக்கிட்டோம். அன்னைக்கு மறுநாள்ல இருந்து பாருங்க, மறுநாள் 2 நாள் ஆகிப்போச்சு இல்லையா? என்ன பண்ணார் உங்க அண்ணன்? பாத்ரூமுக்கு போனாரு, இளைஞர்கள்லாம் பாத்ரூமுக்கு போனாரு, பெட்ரூமுக்கு போனாரு, ஹாலுக்கு இருந்தாரு, கிச்சன்ல இருந்தாரு, கீழே கார் பார்க்கிங்ல 50 பேரை சந்திச்சாரு. இதெல்லாம் ஒரு செய்தியா? அவங்க தான் பரப்பி விடுறாங்க. தனியாக தான் நிற்க போயிருக்கிறோம் சார். அப்படி பேசாதீங்க சார். தனியாக விட்டுருக்கிறீங்க, தனித்து விடப்பட்டிருக்கீங்க. உங்களை நம்பி யாருமே வரலை. ஒரு சின்ன லெட்டர் பேடு கட்சி கூட வரல. அதை உண்மையாக ஒத்துக்கிறதுக்கு தைரியம் இருக்கா சார்? அவங்க வந்துங்க இப்போ வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறதுக்கு யாரும் தடை கிடையாது. ஆள் இல்லை. கலைஞர் அவர்களுக்கு சிலை வைப்பேன், வெங்கல சிலை வைக்கணும், அதை வந்து நான் 100 வயசு ஆனாலும் நான் நின்று பார்க்கணும் சொல்லிட்டு மக்கு மாதிரி பேசினது யாரு? பத்திரிகையாளர் மணி கூட அண்மையில் சொல்லியிருந்தாரு, இது அக்லி கேம் அப்படின்னு. ஆனா அந்த அக்லி கேம் ஏன் அக்லி இல்ல சார், பச்சை அயோக்கியத்தனம் அவங்க பண்றது. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு? நிறைய பக்கங்கள்ல இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுது. ஆனால் விஜய் வந்து விடாப்பிடியாக தனித்து தான் போட்டின்னு உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அது தகவலாக தான் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக அழுத்தம் கொடுக்குது, எப்படியாவது விஜயை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் 150 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட போறோம், கூட்டணி ஆட்சின்ற கதையே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அண்ணாமலையும் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய முடிவும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டுருச்சு. ஏன் இன்னும் அந்த இழுபறியாகவே இருக்கு, இல்லை அந்த செய்திகள் தகவலாக ரூமர்ஸாக வெளியில் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? தாவேகாவை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு அவங்களோட ஆயுதங்கள், அப்புறம் அவங்களோட பலவீனங்கள், டிடி நெக்ஸ்ட் ஆங்கில பத்திரிகையில் நேற்று ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு கட்சி வந்த உடனே ஓப்பனிங்லேயே வீக்னஸ் ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அது தாவேகா தான். ஆட்சி பண்ணலை, ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இல்லை. ஆனால் அப்போ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு கட்சி எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக தானே இருக்கணும். ஒரு புது கட்சி எங்கே இருக்குது, ஒரு நடிகரோட பின்புலம் இருக்குது, நல்ல கூட்டம் வருது அப்படின்னா அந்த கட்சிக்கு எல்லாமே நல்லா இருக்கணுமே. அப்படின்னா அந்த கட்சிக்கு வீக்னஸ் இருக்குது. அதுவும் மற்ற திராவிட கட்சிகளுக்கு என்ன வீக்னஸ் இருக்கோ அதை விட அதிகமாக இருக்குது வீக்னஸ். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அமௌண்ட் வந்து கிரெடிட்டில் இருக்குது அவங்களது, வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ அங்கே என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்கள் பார்த்தா, இந்த கட்சியினுடைய கொள்கை கட்டமைப்போ இல்லை கட்சியில் நிர்வாகிகள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்தரத்தன்மை, இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு கீழ் லெவலில் அதிலெல்லாம் சிக்கல். அப்போ அதெல்லாம் மறைக்கணும், அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த ஒரு பிம்பத்தை காட்டணும். 3வது பெரிய அணி இது. இந்த அணி வந்து 2வது அணியையும் முதல் அணியையும் வந்து வீழ்த்த முடிய சக்திகள் இருக்குது இந்த அணிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு கட்டப்படுகிறது, ஒரு பிம்பம் கட்டமைப்பு. அந்த அந்த பெர்செப்ஷன், அந்த கட்டமைப்பு, அந்த பேசுபொருளை வந்து தேர்தல் முடியும் வரை காப்பாற்றணும். ஒரு பேய் குழந்தை நீங்கள் வளர்க்குறீங்க, அந்த பேய் குழந்தைக்கு பேர் வச்சிட்டிங்க, அந்த பேய் குழந்தைய வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ அது என்ன பண்ண போகுது, ஏது பண்ண போகுது அதெல்லாம் தெரியாது. நம்ம இதை உருவாக்கிட்டோம், இதற்கு நம்ம கடைசி நொடி கடைசி நேரம் வரணும், அதை வந்து பாதுகாக்கணும். பொதுவாக தேர்தல் பறக்கும் படையினர்னால வந்து திமுக அதிமுக காரங்கெல்லாம் பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற செய்திகள் வரும். ஆனால் தாவேகா தரப்புல திருச்செங்கோடு தொகுதி அருண்ராஜ் போட்டியிடுவதாக சொல்லப்படக்கூடிய அந்த தொகுதியில அவர் பேர் போட்டு பரிசு பொருட்கள்லாம் சப்ளை பண்றாங்கன்னு அங்க போய் பிடிக்கிறாங்க. அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு புதிய சக்தி, புதிய கட்சியாக வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த ஓல்டு ஃபார்மேட்ல பிரதானமாக அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்களோ அதே ஃபார்மேட்ல பண்ணி ஜெயிக்கிறதுக்கான யுக்திகளை கையாளுறாங்களோ? அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பழைய குழந்தை, புது குழந்தை, ஊழல் குழந்தை, அது கூட ஒரு பேய் குழந்தை, அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. மற்ற கட்சியில் என்னென்ன இருக்குதோ அதே லட்சணங்கள் தான் அங்கே இருக்குது. மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய கட்டமைப்போ இல்லை குறைந்தபட்ச உண்மை, அந்த டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லுவாங்க, அது கூட இல்லாத ஒரு கட்சி தான் தாவேகா. இப்போது ஒன்று கூட்டணியில் போகிறோம், இல்லை போகலை, அவ்வளோதான் இருக்கணும். அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி செய்தி வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது நானே சொல்லிடுவேன், அப்புறம் நானே இல்லைன்னுவேன்.
நானே காலையிலலாம் பார்த்தீங்கன்னா, இது மாரி பேசுறாங்க, கேட்குறாங்க, கூப்பிடுறாங்க, அழுத்தம் குடுக்குறாங்க. இப்படி காலையில 12 மணிக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி விட்டுருவேன். 4 மணிக்கு மேல என்ன பண்ணுவோம், அதெல்லாம் இல்லன்னு மறுப்பு சொல்லிட்டு. இப்படியே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசமா ஓட்டிட்டு இருக்காங்க. அடிப்படையில ஒரு உண்மை என்னன்னா, நான் முதலமைச்சர் அப்படின்ன பொழுது, ஐயா திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா ஏத்துக்கிறதுக்கு நெறைய பேர் தயாரா இல்ல. அரசியல் ரீதியா, அரசியல் கட்சி தலைவர்களோ, அரசியல் கூட்டணி கட்சிகளோ. செங்கோட்டையன் சொல்றாரு, எங்கள் தலைவரை யார் முதலமைச்சரா ஏத்துக்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி. அப்படியே சொல்லிட்டே இருக்க வேண்டியது தான். தேர்தல் முடிஞ்சிரும். செங்கோட்டையன் வந்து என்ன சொன்னாரு, இதுக்கப்புறமா வந்து அதாவது புரட்சி மாரி வெடிக்கும். எம்ஜிஆருக்கு அடுத்து இவ்ளோ ஒரு கூட்டம் ஒரு எழுச்சி நான் பார்த்ததே இல்ல. அம்மையார் ஜெயலலிதா விட போற இடம்லாம் சிறப்பு. ஃபர்ஸ்ட்டு நீங்க எத்தன இடம் போனீங்க? மொத்தம் ஒரு 10 கூட்டம் பேசியிருப்பாரா இதுவரையிலும் அவரு? எல்லாம் சேர்த்து. அவ்வளோதானே? 10 கூட்டத்துக்கு இவரு அம்மையார் ஜெயலலிதா வந்து கொள்கை பரப்பு செயலரா இருந்து, சத்துணவு திட்டத்த வந்து அம்பாசிடர் கார்ல ஏறி நின்னு பிரச்சாரம் பண்ண வீடியோஸு, ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் போகாத கிராமமே கிடையாது. கிராமமா போனாரு அவரு. இவரு எங்கேயுமே போல. வெறும் ஒரு 10 பொதுக்கூட்டத்த போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா செங்கோட்டையன் சொல்றாரு, போற இடம்லாம் பயங்கரமான கூட்டம். கட்டுக்கடங்காத கூட்டம். கட்டுக்கடங்காத கூட்டம் கரெக்ட்டு தான். சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுவாங்க, தாவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதோட நிறுத்திக்கணும். ஆனா எழுச்சி, பயங்கரமான திரளா வராங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து காசு அந்த குடுக்காம அந்த கூட்டம் வருது அப்படின்றப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் தானே ஆமா. செய்யும். நாளைக்கு சூர்யாவ இட்டுன்னு போங்க கூட. காசு குடுக்காம தான் பார்க்க வருவாங்க. நாளைக்கு விஜய் சேதுபதிய கூட்டு போங்க. இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த ரோட்ல நடக்க விடுங்க. இல்ல கமல் அவர்களே போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு நின்னு டீ குடிக்கிறாரு சாதாரணமா ஒரு கடையில. கூட்டம் வரதான் செய்யும். கூட்டம் வரல வந்து கூட்டமே வரலன்னு சொல்லலையே. கூட்டம் வரத்தான் செய்யும். நடிகைகள் போனா இத விட அதிகமா வரும். அப்போ கூட்டத்தை வைத்து அது ஓட்டா வருமா? அது என்னன்றது அது நெறைய நேரத்துல அது ப்ரூவ் ஆனது கிடையாது. பட் இங்க அடிப்படையில ஒண்ணு என்னன்னா, இவர முதலமைச்சர் வேட்பாளர்னோன நெறைய பேர் வரல ஃபர்ஸ்ட்டு. 2வது இவர கூப்பிடுறாங்கன்னா, இவரா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இவங்க தரப்புல தான் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 1 வாரமா சொல்லிட்டு இருக்காரு. அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்லாதத பரப்பாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்படின்னா, இட் இஸ் கமிங் ஃப்ரம் ஹார்சஸ் மவுத். இங்க என்ன பிரச்சனைன்னா, இபிஎஸ் ஒரு விஷயத்த சொன்னாருன்னா, அத உடனே ஏத்துக்கிறது இல்ல. இபிஎஸ் என்ன சொன்னாரு? ஓபிஎஸ் கதை முடிஞ்சு போச்சு அப்டின்னாரு. எப்போ சொன்னாரு? அவரு சொல்லி பல வருஷம் ஆச்சு. இல்ல அதிமுக ஒருங்கிணைப்பு குழு, அதிமுக சேரும். இது வந்து முடியும். பிஜேபி சேர்த்து வைப்பாங்க. அப்புறம் இவரு இது பண்ணுவாரு. உள்ள இருந்து ஒரு ஒரு புரட்சி வெடிக்கும். எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியா ஒரு உண்மையா தான் சொல்லிக்கிறாரு பொழுது. ஆமா. சரி அது எப்போ ஒத்துக்கிறாங்க அத? அவரு போய் டிஎம்கேல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அத ஒத்துக்கிறாங்க. அதுவரையிலும் ஒத்துக்கல. அதே மாரி சசிகலா அவர்களுக்கு இனிமேல் இந்த கட்சியில இடமே இல்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, இல்ல சின்னம்மா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்துருவாங்க. அதிமுகல சேர்ந்துருவாங்க. கேப்சர் பண்ணுவாங்க. ஏன்னா, அதாவது என்னன்னா, ஒரு சிலர் சொன்னா அத வந்து சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. ஏன் எடுத்துக்கல? அது பெர்செப்ஷன்ல எப்படி போகுது? ஊடகம் அத எப்படி கையாள்றது அப்படின்னு விட்டுறேன். அதே மாரி விஜய் அவர்கள பொறுத்தவரையிலும், அவரு கூட்டணிக்கு போறது இல்ல. ஆனா இந்த பேசு பொருளு அவர் வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிற வரலும் இது ஓடும். பிஜேபியோட போறாரு. பிஜேபி அடிப்படையில எடப்பாடி பழனிசாமியோ, இல்ல அண்ணாமலை அவர்களோ அத விரும்பல. இல்ல அந்த செய்திகள் அதுதான் கசிவது யாரு? எதார்த்தம். பாஜகவா? தாவேக்காவா? தாவேக்கா தான் பண்ணணும் இந்த வேலைய. அதாவதுங்க, பாஜக கசி விடுது, கொல்லப்படுதுன்னா, காங்கிரஸோட விஜய் பேசிட்டு இருந்தாருன்னு ஒரு பேசுபொருள் வந்ததுல, அப்பவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி, அப்பவே காங்கிரஸ் கூட போகாதீங்க. எங்ககிட்ட வாங்க நாங்க இதெல்லாம் தர்றோம். இதெல்லாம் ஆஃபர் பண்றோம்ன்னு பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னன்னா, விஜய் வந்து ஃபர்ஸ்ட்டு ஏவோட ஒரு கட்சியோட பேசுவார். அப்புறம் பியோட சேர்த்து பேசப்படுவார். அப்புறம் சியோட பேசப்படுவார். அப்புறம் டியோட பேசப்படுவார். அப்புறம் ஈயோட பேசப்படுவார். எல்லார் கூடயும் ஒரு கட்சிய வச்சு பேசப்படுவார். அதுக்கப்புறம் நிதர்சனமா என்னன்னா, என் கட்சிய பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் தாவேக்கான்னு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பிரச்சாரமோ, வேற போராட்டமோ, ஆர்ப்பாட்டமோ கிடையாது. இப்ப இன்னைக்கு நம்ம பேசுற நேரத்தில அதிமுக ஒரு சில இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேசுற நேரத்தில திமுக வந்து கட்சி வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. வயது ஆஸ்பத்திரியில இருந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு துரைமுருகன் நேத்து பத்திரிகையாளர்கிட்ட பார்த்து சைகை காமிச்சுட்டு இது பண்ணிட்டு போறாரு. வாழ்த்து சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த சைடு வந்து என்னென்ன பண்ண முடியுமோ திமுகலாம் வந்து மின்னல் வேகத்தில வேலை செய்யும். தேர்தல்னு வந்தா. அதிமுக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நேத்து கூட கூட்டணி கட்சி நிர்வாகிகள, கூட்டணி கட்சி சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தைலாம் நேத்து ஃபுல்லா எடப்பாடி பழனிசாமி ஃபுல் ஆக்டிவிட்டி. அதே மாரி ஸ்டாலின் அவர்கள் ஃபுல் ஆக்டிவிட்டி.
ஆனால் ஆக்டிவிட்டி பண்ணப்பட்டதா தகவல் வர்றது தாவேக்கால பார் ரூமுக்கு போனாரு, இளைஞர்கள்லாம் பார் ரூமுக்கு சூழ்ந்துக்கிட்டாங்க. போனாரு, பெட்ரூமுக்கு போனாரு, ஹாலுக்கு இருந்தாரு, கிச்சன்ல இருந்தாரு, கீழே கார் பார்க்கிங்ல 50 பேரை சந்திச்சாரு. இதெல்லாம் ஒரு செய்தியா? அவங்க தான் பரப்பி விடுறாங்க. அவர் வீட்டுக்குள்ளேயே தானே இருந்தாரு. அதை அப்படி சொல்லுங்களேன். இல்ல ஐடி விங் நிறுவனத்துக்கு போயிருக்காரு. ஆமா, இப்போ நான் கூட தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணா என் லேப்டாப் தான் ஐடி விங்கு. உட்காந்து இப்படி பண்ணா ஐடி விங்கோட கோஆர்டினேட் பண்ணுகிறாரு. இதுதான் அரசியலா? வெளியிலேயே வரமாட்டீங்களா? வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. டெல்லி போயிட்டு வந்தீங்கல்ல, சரி. அங்கே வந்து விமான நிலைய சிபிஐ ஆஃபீஸ்லலாம் இதெல்லாம் விட்டீங்களா? வைப்பு பண்ணீங்களா? ஏன் சென்னையிலலாம் வைப்பு பண்ண மாட்டேன்றீங்க? சார் அவங்க வந்துங்க இப்போ வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறதுக்கு யாரும் தடை கிடையாது. ஆள் இல்ல. சிபிஐயால தனக்கு நெருக்கடி இல்ல, பாஜகவால தனக்கு நெருக்கடி இல்ல அப்படின்றத சூசகமாக அன்னைக்கு அந்த கார்ல மேல ஏறி நின்று கை காட்டுறது மூலமா சொல்லிட்டாரு. சிரித்த முகத்துடன் வெளியே வருகிறார். அதுதான். ஆமா, அழுதுனே வந்து அசிங்கமா இருக்கும்ல அழுகாட்சி சீனா. உங்களன்னா அப்படியே ரொம்ப அழகாகிறீங்கன்னு 7 மணி நேரம் என்ன வச்சு ஃபோட்டோகிராஃபி எடுத்துருந்தாங்களா உள்ள? இல்ல வீடியோ எதுனா எடுத்தாங்களா? ரீல்ஸு, டிக்டாக் பண்ணாங்களா 7 மணி நேரத்துக்கு? விசாரணை தானே. வெளியில வந்து சோகமா வந்தா கஷ்டமா இருக்கும்ல பார்க்குறவங்களுக்கு, ரசிகர்களுக்கு. அதனால அப்படியே கண்ணு கிண்ணுலாம் துவச்சின்னு சொக்கா கிட்டலாம் வைப்பு பண்ணி வர்றாரு. அவ்வளோதான். பேசிக் சைக்காலஜிங்க. ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு நடிகரோ தன் முகத்தையோ இல்லை தனக்கு ஏற்பட்ட இதை வந்து வெளியில காட்டிக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவ்வளோதான். அந்த வேலையை தான் பண்ணியிருக்காரு அவரு. வேற என்ன இருக்கு அதுல? அதை தாண்டி என்ன அரசியல்? இவர் கருப்பு சட்டை போட்டுன்னு போனா நம்மளே புரிஞ்சுக்கணும் கோவமா இருக்காருன்னு. இவர் வெள்ளை சட்டை போட்டுன்னு போனா நம்மளே இவர் 23ஆம் புலிகேசி குடியாட்ட போனார் புரிஞ்சுக்கணும். இவர் காவி கலர் ட்ரெஸ் போயிருந்தா இவர் கூட்டணிக்கு போறாரு புரிஞ்சுக்கணும். ஏன் வாய் திறந்து பேச மாட்டீங்களா? வந்து பேசினா ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா, திமுக தீய சக்தி. இதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. இதுதான் பொழுதுக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறது. திமுகவை எதிர்க்கிறதுக்கு 1000 கருத்து இருக்குது. ஒரு கருத்து சொல்லணும், ஒரு திட்டம் சொல்லணும், ஏதோ ஒன்று சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் அப்படியே மேம்போக்கா சொல்லிட்டு நான் வந்து இந்த கட்சியை வீழ்த்திடுவேன், 70 வருஷ கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னா அது ஏதோ சும்மா ஏதோ டமாஸ்க்கு சொல்லிட்டு போகிற மாதிரில இருக்குல்ல. எங்கே ஒரு தீர்க்கமான அரசியல்? கூட்டணி உங்களை நம்பி வருவாங்க, நீங்கள் யாருமே வரல. இன்னைக்கு தனியாக தான் நிற்க போயிருக்கிறோம் சார். அப்படி பேசாதீங்க சார். தனியாக விட்டுருக்கிறீங்க, தனித்து விடப்பட்டிருக்கீங்க. உங்களை நம்பி யாருமே வரல. ஒரு சின்ன லெட்டர் பேடு கட்சி கூட வரல. அதை உண்மையாக ஒத்துக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? சரி, 214 தொகுதியில் கெப்பாசிட்டி இருந்தா ஏன் இந்த நாளைக்கு அறிவிச்சிருக்க வேண்டியதானே? நாம் தமிழர் கட்சி தனியாக தானே நிற்கிது, அறிவிச்சிட்டாங்கல்ல. நீங்களும் தனியாக தானே நிற்கிறீங்க. யாருனா வருவாங்களான்னு காக்கிறது. ஆனால் பேசணும்னா இல்லை பேசலை. அப்போ என்னன்னா இது சும்மா அப்படியே டாஜ் பண்ணி ஊடகங்கள் வதந்திகளை பரப்புறாங்க அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. 214 தொகுதியில் அறிவிச்சிருங்க. ஊடகங்கள் வதந்தியை பரப்பாது. ஊடகங்களுக்கு வதந்தியை பரப்பி விடுறதே நீங்கள் தான். டூல் கிட்டு, மண்ணாங்கட்டி கிட்டு, புதுசு புதுசாக வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சி பிஆர் டீமை வச்சுக்கிட்டு அங்கங்கே அதை ஆதவ அவர்கள் இதான் வேலை பண்ணிட்டு இருக்காரு. எல்லோரும் தெரியாதுன்னு வச்சுட்டு இருக்கிறாங்கங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட பேசக்கூடிய நண்பர்கள்கிட்டே எல்லாம் சொல்கிறேன், நீ எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அவர் கூட்டணிக்கு போக மாட்டார்? கூட்டணிக்கு போகிற எண்ணமே கிடையாது. சும்மா கட்டி நீ கேளன்னு வேலை வெட்டி இல்லாதவங்களாம் வந்து காலைல டீ கடையில் வந்து உட்காந்துக்குவான். வேலைக்கு போகிறவங்களாம் டீ சாப்பிடுவோம், என் கதையை நீ கேளன்னு அந்த வேலையை தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லைனா இந்த சும்மா அப்படியே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்லேயே உட்காந்து டைரக்டருங்களை வந்து கதை சொல்லு, நீ ஒரு கதை சொல்லு, அந்த மாதிரி எல்லாருடையும் கதை கேட்டு பத்திரிகையாளர் மணி கூட அண்மையில் சொல்லியிருந்தாரு இது அக்லி கேம் அப்படின்னு. ஆனா அந்த அக்லி கேம் அக்லி இல்லை சார், பச்சை அயோக்கியத்தனம் அவங்க பண்றது. ஒன்று கூட்டணி போ, இல்லை ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்றேன், பிரதமர் மோடி ஊழல்வாதிகளே அவர் கூட்டணியில் சேர்த்து வச்சிருக்கார். அவர் வந்து நிறைய இடத்துல மாநில கட்சிகளை வந்து கபலீகரம் பண்ணுகிறார். மாநில அரசியலுக்கு எதிரானவர் பிரதமர் மோடி. 3 ஸ்டேட்மெண்ட் இது அறிவிச்சிட்டா அதுக்கப்புறம் இந்த புகைச்சல் போயிடுமா? சரி, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களோடலாம் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். எங்களுக்கு திராவிட கட்சிகள் எதிரி, நாங்களும் ஒரு திராவிட கட்சிகள். அதிமுகவோட நாங்கள் இந்த தேர்தலில் கூட்டணி கிடையாது. தலைவர் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? காங்கிரஸ் கட்சி வந்து எங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டு எங்களுக்கு மொட்டை வச்சு பூ வச்சுட்டு போயிட்டாங்க. என்கிட்ட பேசினாங்க 20%ன்னாங்க, 40ன்னாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இனிமேல் ஒரு நாளும் காங்கிரஸ் கட்சியை நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம் சொல்லலாம்ல. எதனா ஒன்றுத்தில் ஒரு தீர்க்கமாக அரசியல் பேசியிருக்கீங்களா? வரும்போதே எல்லாம் இவரை ஏற்றுக்கணும், இவருக்கு தூக்கி லம்பாக கொடுக்கணும், இவர் அப்படியே எத்தவொன்னே முதலமைச்சராக உட்காந்து போயிட்டாருன்னா எல்லாரையும் பார்த்துருவார். ஜனங்களெல்லாம் மீட் பண்ணி ஜனங்களோட கோரிக்கை, மக்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செஞ்சிருவார். மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கோ, மக்களை போய் பார்க்கறதுக்கோ நீங்கள் எம்எல்ஏவாக கூட இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சமுதாயத்தின் மீது அக்கறை இருந்தால் போதும்.
விளாத்திக்குளத்தில் பிரச்சனையாச்சுல்ல, பாலியல் சென்டரில் ஒரு கல்லூரி மாணவி இறந்து போயிட்டா. நிறைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க? என்ன அழுத்தம் கொடுத்துட்டாங்க? நடந்தது ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதே டெல்லி, பாம்பே இருந்தால் ஆதவர்ஜுனா நேர்ல போய் பார்த்தார்ல சம்பவம் யாரு? இடத்துக்கு. ஆதவர்ஜுனா விளாத்திக்குளத்துக்கே போனார்ல. ஏன் இவரு போக மாட்டாரா சாரு? ஆதவர்ஜுனாவா முதல்வர் வேட்பாளர்? கனிமொழியை விட நீங்கள் பெரிய அரசியல் தலைவர் இல்லை? அவங்க பிரச்சனையை சரி செய்யணுன்ட்டு போகிறாங்க. அங்கே வந்து எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, திமுக அதனால் பின்னாடி வந்துடக்கூடாதுன்னு போகிறாங்க. திமுகவுக்கு பின்னாடி தேர்தல் வரணும்னு நினைக்கிற நீங்கள் வீட்டில் உட்காந்துன்னு ஜாலியாக இருக்கிறீங்க. சார், பிரச்சனை இருக்கும்பொழுது போனால் ஒரு விஷயம் ஆதாயம், இது நடந்தால் அதனால நமக்கு நல்லதுன்னும் போது அதையே பண்ண மாட்டேன்றீங்க. என்ன விதமான அரசியல்வாதி நீங்கள்? எதிர்த்து போராட்டமோ மக்கள் பிரச்சனையோ வந்து தீர்க்கமாக வந்து களத்துக்கு போய் பண்ண மாட்டேன். கூட்டணி யாரும் வரல, ஆனாலும் அவர் வந்து இது கோட்டையில் வந்து என்னென்னா முதல்வராக வாழ்ந்துட்டு. இல்ல செந்தில் பாலாஜி இப்ப நீங்க பாஜக சிபிஐ அலுவலகத்துக்கு கூப்பிடுறது, சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் நேர்ல வரணும் அப்படின்னு சொல்றதுல அழுத்தம் அப்படின்னா, இல்ல வந்து 7 மணி நேரம் விசாரணை அப்படின்றது வந்து ஒரு அழுத்தம் அப்படின்னா, இப்ப செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டுருக்காங்க. இப்ப செந்தில் பாலாஜிக்கும் அதே அழுத்தம் கொடுக்கப்படுமா? இல்ல செந்தில் பாலாஜிக்கு எதுக்காக செந்தில் பாலாஜி கூப்பிடுறாங்க கரூர் சம்பவத்துல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுக்காகனா அதெல்லாம் விஜயால தான். செந்தில் பாலாஜி என்ன பண்ணார் அங்கே? எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணலை. நான் அங்கே தான் அந்த ஊரில் தான் இருந்தேன். அவ்வளோ மட்டமாக மோசமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடிய சார், அடிப்படையில் என்ன தெரியுமா ஆயிருக்கும்? ஃபோன்ஸ் பேசியிருப்பாங்க. அங்கே லோக்கலில் முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், அந்த ஏரியா எம்எல்ஏ. இது மாதிரி இவ்வளோ டெத்துன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டீனுக்கு 4 ஃபோன் அடிப்பீங்க, போலீஸுக்கு ஃபோன் அடிப்பீங்க, எஸ்பிக்கு அடிப்பீங்க, இல்லை மேலே உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகளாம் அடிப்பீங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ். நீ ஏன் இவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ண? உனக்கு முன்னாடியே தெரியுமா? சிபிஐ கேட்கலாம்ல? எதுக்கு இத்தனை வாட்டி பேசுனீங்க? என்ன என்ன பேசப்பட்டது? இதுவும் கேள்வி தான். கிடுக்குப்பிடி கேள்வி மாதிரி இருக்கும். ஆனால் யதார்த்தன்றது என்ன? ஒரு பிரச்சனைனா 4 பேருக்கு ஃபோன் தானே பண்ணுவாங்க அரசியல்வாதி. வீட்லேயே உட்காந்து இருக்கிறது அவங்கன்னா தாவேகா தலைவர் விஜயா? இல்லை அங்கேருந்து ஓடி போகிறதுக்கு அவர் என்ன விஜயா? செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணுறாரு சொல்லுங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற சொல்லுங்க, அதெல்லாம் ரைட்டு ஏற்றுக்க முடியும். கரூருக்கு கூப்பிட்டதெல்லாம் வந்து விஜயினுடைய அந்த புரிதல் இல்லாத தன்மையால் இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ். செந்தில் பாலாஜி ஊரில் இருந்தால் என்ன பண்ணுவார்? 4 கட்சிக்காரனை பார்ப்பார். இந்தாப்பா நானே எதுக்குப்பா சம்பாதிச்சுன்னு, நீங்களும் சம்பாதிச்சிங்கப்பா. மக்கள்கிட்டேருந்து எடுத்த பணம் நம்ம நிறைய எடுத்துக்கணும், கொஞ்சம் மக்களுக்கும் கொடுக்குற நேரம்னு சொல்லிட்டு தேர்தல் வேலையை பார்த்துப்பார். அந்த செந்தில் பாலாஜி தூக்கி டெல்லியில் வச்சிட்டிங்களா? இவர் பண்ணுறதெல்லாம் பாருங்கள். இவரும் உழைக்க மாட்டார், மக்கள்கிட்ட போய் பார்க்க மாட்டார், மக்களை குஷிப்படுத்த மாட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துன்னு சுற்றிருந்தார். இவர் கரூரில் போயிட்டு அவர் பஸ்ஸை நின்று போச்சு. யாருமே போகக்கூடாதுன்ட்டாங்க அந்த நேரத்தில். அதனால் அவரது கொஞ்ச நாள் தள்ளி போச்சு, ஒரு மாதம் 1.5 மாதம். இப்போ செந்தில் பாலாஜி தேர்தல் வேலை பார்க்க முடியாமல் 2 நாள் போயிடுச்சா? நேற்று ஒரு நாள் கிளம்பி போயிட்டார், இன்றைக்கி ஒரு நாள் முடிச்சுட்டு அப்போ 2.5 நாள் போயிடுச்சு. நைட் அங்கே கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டு கிடச்சா கோயம்புத்தூர், இல்லை சென்னைக்கு ஃப்ளைட்டு கிடச்சா சென்னை வந்து இறங்கி போனோம். இந்த விஜய் ஒருத்தர் டைமுக்கு போகாததுனால எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, 42 பேர் உயிரிழப்பு. ஏன் டைமுக்கு போகலன்னா அந்த கேள்விக்கு இன்னி வரையிலும் பதில் கிடையாது. ஒரு விஷயத்துக்கு 10,000 20 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஜனங்களை காக்க வச்சுட்டு லேட்டாக போகிறேன்னா அப்படின்னா டேஷ் வேலை உங்களுக்கு இருந்தது, என்ன பண்ணியிருந்தீங்க அவ்வளோ நேரம்? அதுக்கு பதிலே கிடையாது. ஏன் அந்த கூட்டத்துக்கு, ஏன் போகிற இடத்துலலாம் கூடவே ஆளை கூட்டுன்னு போகிறீங்கன்னா? இப்போ போனீங்கல்ல சிபிஐக்கு, கூட ஒரு 10,000 பேர் கூட்டுன்னு போக வேண்டியதானே? ஃப்ளைட்லாம் பார்த்ததே கிடையாது தாவேகா தொண்டர்கள். ஒரு 10,000 பேர் வேணாம், சரி ஒரு 10 பேருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து, தாவேக்கால யார் அண்ணன் மேலே ரொம்ப ஈடுபாடாகிறாங்களோ வாங்கப்பா என் கூட, நான் தனி விமானத்தில் தான்ப்பா போகிறேன், நிறைய இருக்குது. இல்லை என் வசதிக்கு வந்து இப்போது த்ரிஷா அவங்களெல்லாம் கூட்டின்னு போகிறீங்கல்ல கல்யாணத்துக்கு எதனா போனோன்னா, அதேமாரி அவங்களும் உங்களோட தொண்டர் இல்லை நடிகை, உங்கள் நலன் விரும்பி, அதேமாரி நிறைய பேர் இருக்கிறாங்களா, அவங்களும் ஒரு 10 பேரை கூட கூட்டின்னு போக வேண்டியதானே டெல்லிக்கு? இன்னும் மாதம் இருந்திருக்கும்ல. தனியாக காரில் வரும்போது இப்போ இன்னும் ஒரு 10 பேர் கூடவே உங்கள் விஜய் விஜய் உயிர் என்ன வர அங்கேருந்தே பாட்டு பாடின்னு வந்தால் எவ்வளோ மாசாக இருந்திருக்கும். ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ தெரியுது என்ன பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், ஏது பண்ணணும் பண்ணிவிட்டு நீங்கள் தான் சிபிஐ விசாரணை கேட்டது. டெல்லி லெவலில் யாருன்னா விசாரிக்கணும், தமிழ்நாடு அரசு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அப்புறம் அழுத்தமாகுதுன்னா பின்னா வாப்பா, நீங்கள் தான் நான் அந்த 42 பசங்களுக்கு மெடல் வாங்கி கொடுத்தது, நீங்கள் தான் அந்த 42 பேருக்கு வாழ்வாதாரத்தில் விலக்கேற்றி வச்சது, நீங்கள் தான் அந்த 42 பேருக்கு சுய உதவி குழு மூலமாக கடன் வாங்கி கொடுத்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தினீங்களா, நீங்கள் தான் அந்த 42 பேருக்கு வரவு செலவுலாம் பார்த்தீங்களா? அப்படியே எதனா பண்ணீங்க? 42 பேர் செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல், வெக்கமே இல்லாமல்
காரில் டாட்டா, பெரிய சுதந்திர போராட்ட தியாகி இவர், இல்லைனா இஸ்ரேல் போகிற போய் நிறுத்திட்டு வந்துட்டார், டாட்டா காட்டின்னு வர்றாரு. உடனே பார்த்தீங்களா எங்கள் அண்ணன், உங்களுக்குலாம் சிந்தனை இருந்தால் என்னத்துக்கு போயிட்டு வர்றாரு? அவருக்கு பயம் இல்லை. பயம் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பார் அவர். பயம் இல்லை, பயம் இல்லாமல் தான் ஓடி போனார் இவர். எது பயம் இல்லை, இங்கே வந்து தமிழ்நாடு போலீஸே எதிர்கொள்ள வேண்டியதானே. இப்போ கரூர் எஸ்பியை மாற்றிட்டாங்க, வேறு புது எஸ்பி தான். இந்த சிந்தனை கூட தெரியலல்ல. ஆட்சி மாற்றம்னு ஒன்று வந்தால் அதிகாரிகள் மாறுவாங்க, காலம் மாறும், கனவு மாறும், சூழ்நிலை மாறும். இது கூட அரசியல் புரிதல் இல்லாமல் பயந்து போய் பேதியாகி ஓடி போய் மாறுவேஷத்தில் சுற்றி மக்களை சந்திக்காம பத்திரிகையாளர்கிட்ட ஓடி கூறி குறுகின ஒரு கட்சி தமிழக வாழ்வு வெற்றி கழகம். அப்படியே மறைக்கிறீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. 60 நாள் கட்சிக்கு லீவ் விட்டால் தானே நீங்கள் ஊரை விட்டு மாவட்ட செயலர் இருந்து புசி ஆனந்த் எங்கே போனார்? அப்போ என்னென்ன ஜோக்கு வந்தது, மீம்ஸ் வந்தது. மாறு வேஷத்தில் நான் தானே புசி சுற்றினுக்கிறேன், கேரளாவில் தர்றாங்கன்னா நான் துபாய் போயிட்டேன், அப்படின்னா துபாயில் இல்லை இங்கே இருக்கிறேன், இப்படியெல்லாம் வந்ததா இல்லையா? எவ்வளோ அசிங்கம். இன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தைரியமாக இருக்கார், தடகாத்தமாக இருக்கார் மாதிரி. அதாவது மறந்துடுவாங்க ஜனங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் நீங்கள் போங்க, நல்லா பாசிட்டிவாக தைரியமாக நடந்து வந்தால் போதாதா? என்ன டாட்டா காட்டி என்ன பண்ண போகிறீங்க? டாட்டா காட்டி ஃப்ளையிங் கேஸ் கொடுத்து எதுக்கு போயிட்டு வரீங்க? யாருனாலும் செத்து போனாங்க, நீங்கள் குற்றவாளியே இல்லையா? இல்லை, அவர் வந்து சஸ்பெக்டு தான், அவர் விட்னஸ் கிடையாது. சரி சார், சார்ஜ் ஷீட்டில் பேரை சேர்த்துட்டாங்கன்னா அன்றைக்கி ஒத்துக்குவீங்களா? நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், சிபிஐ வந்து ஏமாத்துது, பிஜேபி வந்து ஏமாத்துது. இல்லை, ஒருவேளை நீங்கள் சொல்கிற கணக்கு, அதாவது நீங்கள் சார் இதை விட இன்னொன்று சொல்கிறேன் சார், பிஜேபி எல்லாத்தையும் வச்சு ட்ராமா பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு விஜயும் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் சொல்கிற காங்கிரஸ் நீங்களே ஒரு சேனல் சொல்லியிருந்தீங்களே, அரித்மேட்டிக் வந்து முக்கியமாக தேர்தலில் பார்க்கப்படும். ஆமாம், அது வந்து விஜயினால ஒரு 1000 ஓட்டு வந்தால் கூட அது லாபமாக தான் என்டிஏ பார்க்கும் அப்படின்னு தானே? ஆமாம், லாபமாக பார்க்கும். பட் விஜய் அந்த மனநிலையில் இல்லையே சார். எனக்கு வர வேண்டிய இடத்துல வெளிநாட்டிலேருந்து வேறு மாதிரி பணம்லாம் வருதுங்க, நான் எதுக்கு அதை இழக்கணும்? உங்கள் கூட சேர்ந்தால் எனக்கு வராது. அந்த சிக்கல்லாம் இருக்குல்ல. தினகரனில் ஒரு செய்தி வந்தது ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சில சிறுபான்மையினர் அமைப்புலேருந்து விஜய்க்கு பணம் வந்து கொண்டு இருக்கிறது. பாஜக இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சு டச் பண்ணுறதில்ல. ஏன்னா திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை நாளைக்கு காங்கிரஸை இது பண்ணுறதுக்கோ விஜய் தேவை. அதே நேரத்தில் விஜயால் வந்து தனியாக நின்று தோற்று போயிடுவோன்னு தெரியும். மாவட்ட செயலர்கள் என்ன சொல்கிறாங்க, அண்ணே செல்லா காசாக போயிடுவோம், உங்களை பற்றிலாம் அவருக்கு கவலை கிடையாது. தொண்டர்களை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. தொண்டர்கள் வந்து வீட்டில் வந்து என்னென்ன இந்த மாதிரிலாம் ஜோடியாக போகிறதெல்லாம் பிரச்சனையாகுது, இதெல்லாம் பேசுகிறாங்களா, அதெல்லாம் சரி பண்ண, அதை பற்றி கவலை கிடையாது. தோத்ததுக்கு அப்புறமும் பாருங்கள், சூழ்ச்சியால் நம்மளை வென்றுட்டாங்க. திமுக செய்த சூழ்ச்சி, அதிமுகவும் பாஜகவும் கூட்டம் வரல அப்படின்றத கோபத்தையும் கடைசி ஆயுதத்தை பயன்படுத்திட்டாங்க. ஆயுதம் இல்லை, பொய்யா பிரச்சாரம் பண்ணின்னு போவே வேண்டியது. ஜெயிக்க போகிறது இல்லைன்றது நல்லா தெரியும். ஒரு சர்வே ஃபஸ்ட்டு அவர் தாங்கிறாராம் கிங் மேக்கர். எடுத்தவுடனே கிங் மேக்கர் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சரி, அப்போ யாரு கிங்கு? யார் முதல் இடத்துல 2 பேர், ஸ்டாலினும் விஜயும் இருக்காங்க. ஸ்டாலின் சாருக்கு வந்து இதை எத்தனை போய் சொன்னால் நீங்கள் தான் முதல் இடத்துல இருக்குன்னா 2வது யார் அப்படின்னு இவர் பேர் சொன்னோன்னே இது பொய் தப்பான ரிப்போர்ட்டு தூக்கி கையிலே போட்டுருவார். சார் பில்டப் கொடுக்க வேண்டியது தான், ஏக்கரா கணக்கிலலாம் கொடுக்கக்கூடாது. உங்கள் ஆளோட கெப்பாசிட்டின்னா இந்த இதே ஊரில் தான் இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், கிராமங்கள்லேயும் ஊர்லேயும் அவங்க வேட்பாளர் செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு வராமல் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க, எவ்வளோ பேர் கடனாளி ஆக போகிறாங்கன்றத ஒண்டி பாருங்கள். நம்ம சொன்னது இதுவரையிலும் எதுவுமே தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவரோட அணுகுமுறை சரி கிடையாதுன்ற. ஏன்னா அவர் வந்து நம்ம இது மரக்கடையாண்ட போனப்பவே நடக்க வேண்டியது சம்பவம். அதுக்கு முன்னாடியே மதுரையிலே வேவ் வந்தது. எனக்கு 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸும் சுனாமி அப்போ ரீஹாபிலிட்டேஷன் ரூல்ஸும் 3-4 அதிகாரிங்க கூட நான் பழகினப்போ எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தது. சுனில் பலிவால், ககன்தீப் சிங் பேடி, சிவி சங்கர், இவங்கெல்லாம் ரிலீஃப் கமிஷனர்ஸாக ரீஹாபிலிட்டேஷனில் ஒர்க் பண்ணவங்க. பேரிடர், அதாவது இயற்கை பேரிடர், மனிதனால் செயற்கை பேரிடர். அப்போ மனிதனால் செயற்கை பேரிடர். ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே விஜய் அப்படி தான் பார்க்குறேன், மேன்மேட் டிசாஸ்டர். விஜய் சார் ஒரு இடத்துக்கு போகிறார் எல்லாமே அது மேன்மேட் டிசாஸ்டர். நான் அது எனக்கு அந்த கிளாஸஸ்லாம் உட்காந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டாம்பீட் எப்படி நடக்கும், ஒரு கோயிலில் திடீர்னு கும்பலாக போனாங்கன்னா என்ன நடக்கும், ஒரு சினிமா தேட்டரில் வந்து திடீர்னு குண்டு இருக்குன்னு வதந்தி பரப்புனா என்ன நடக்கும், அப்படிலாம் வந்து ஒரு சில தெர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ்.
அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அதெல்லாம் படிச்சிருக்கோம், அதெல்லாம் கேட்டுருக்கோம். இதெல்லாம் ரூல்ஸில் இருக்குது எக்ஸாம்பிள்ஸாக அந்த புக்ஸில். அதெல்லாம் பார்த்துட்டு விஜய் பார்க்கும்போது இது அது இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் திருச்சிக்கு முன்னாடியிலேருந்து மதுரையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். கிரீஸு டப்பா தடவும் போதுலேருந்து இது இப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவருக்கு வந்து அது விரும்புகிறார். ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணாருங்க. இப்போ என்னை பற்றியே பேசு பொருள் இருக்கும். சரி, இப்போ யாரும் வரலன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, இஷ்டம் இல்லை தானே நிர்மல்குமாருக்கு. ஏன் உங்கள் தலைவர் வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சுட்டு தேர்தல் தான் சொல்லிட்டாங்கல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ திமுகவில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போலன்னா அங்கே பிரச்சனை இருக்குது. கம்யூனிஸ்ட்டு லெஃப்ட் வாங்குது, விசிகா ரைட்டு வாங்குது. ஏன்னா டிஎம்டிகே உள்ளே வந்ததுனால சிக்கல். இங்கே வந்து என்னன்னா அதிமுக ஒருத்தரலாம் திமுக எதுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குது, என்ன பண்ணுது, காங்கிரஸ்க்கு எங்கே சீட்டு கொடுக்குது, அதை பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கின்னு மிச்சத்தெல்லாம் பாஜகவுக்கு தள்ளி விடலான்னு அவங்க வெயிட்டிங். வேட்பாளர் பட்டியல் அவங்க அறிவிட்டா அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம அவசரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நயினார்கிட்ட பேசிட்டு, நயினார் அவசரப்படாதீங்க, யாரும் எதுவும் எங்களுக்கு கமிட்டி போட்டோம், எங்ககிட்ட பேசலை, எங்களுக்கு உடனே கூப்பிடல, எங்களுக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும், எந்த பிரச்சனையும் இல்லையா அந்த சைடில். அப்போ அவங்களுக்கு வந்து பிளான் இருக்குது. யாருக்கு? டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும். இவர் ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்க. அப்புறம் 25 நாள் பிரச்சாரம் பண்ண போகிறாராம் இவர். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, தேர்தல் வண்டி அறிவிக்கிட்டோம். அன்னைக்கு மறுநாள்ல இருந்து பாருங்க, மறுநாள் 2 நாள் ஆகி போச்சு இல்லையா? என்ன பண்ணார் உங்க அண்ணன்? என்ன பண்ணார்? அதான் ஐடி விங் அலுவலகத்துக்கு தேனாம்பேட்டைக்கு போனாருன்னு சொல்றாங்கல்ல. நான் லேப்டாப் எடுத்து மடியில் வச்சுக்கினா அதாங்க ஐடிவிங்க. ஃபோனில் ட்வீட்டு போட்டால் கூட தான் ஒர்க் ஃப்ரம் ஃபோன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதானா? இதை தான் அப்படி சொன்னீங்களா? இது எலெக்ஷன் கமிஷன் கண்டி வரட்டும். ஒரு ஸ்டாலின் போட்ட எஸ்ஓபியெல்லாம் என்ன பண்ணுறோம்? 4 கமிஷனர் 4 எஸ்பி மாற்றிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சு. என்னப்பா பண்ணிட்டீங்க நீங்கள் இப்போ இந்த 48 மணி நேரத்தில்? சரி, நாளைக்கு தான் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இல்லை நாளான்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க? திருப்பி அந்த ஏழை பாழைகளெல்லாம் கூப்பிட்டு அந்த உங்கள் விஜய் பாட்டு போயிட்டுருக்கோம். வைப்பில் வந்து என்ன வைப்பு, என்ன வைப்ரேஷன், அப்படியே மைண்டில் அப்படியே ஏற்றிக்கின்னு அப்படியே ஃபீல்டுக்கு போனோன்னு அங்கேருந்து மூளை செலவு செய்து அனுப்பி விடுற மாதிரி ஒரு கூட்டம். இதுதான் பண்ண இருக்கீங்க. ஏன் வேட்பாளர் பட்டியலில் வெளியிட சரி சரி அது கூட வேணாங்க. தேர்தல் அறிவிப்புகள் 4 பட்சிங்க. ஏன் மொத்தமாக தான் விட்டுருது அதை? என்னதான் இருக்குது அதில்? இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அதில் கொஞ்சம், இந்த கட்சியில் கொஞ்சம், திமுகலேருந்து கொஞ்சம், அதிமுகவில் கொஞ்சம், சந்திரபாபு நாயுடு கிட்டேருந்து கொஞ்சம், அதுதானே எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட்டு ChatGPT தானே. அதை மொத்தமாக ரிலீஸ் பண்ணல என்ன பிரச்சனை? அட்லீஸ்ட் பத்திரிகையாளர்கள் ஒரு வேலை முடியும். வருடத்திற்கு 4 சிலிண்டர் கொடுக்கறது 2500. நீங்கள் நல்லா போயிருந்தது. நான் தான் சொன்னேன் இல்லையா, இவர் வாஸ்து சரியில்லைன்னு. நல்லா கட்சி இந்த சிலிண்டர் இவர் சிலிண்டருன்னாரு. சிலிண்டர் தட்டுப்பாடு நாட்டில். எடப்பாடி பழனிசாமி 6லேருந்து 3ன்னாரு. திமுகவுக்கும் சிலிண்டர் மேலே ஒரு கணக்கு இருக்குது. சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறோம்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சிலிண்டர் பேசினப்போ கூட சிலிண்டர் தட்டுப்பாடு வரலையா ராசா? நீங்கள் உங்கள் திருவாயில் சிலிண்டருன்னீங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு. கச்சா சிலிண்டர் கூட கிடைக்கல. அப்போ ஏதோ ஆர்கானிக்காக வேலை செய்யலை. அவராக்கு இன்னைக்கு ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க, நடிகை முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு. உள்துறை செயலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. உண்மையோ பொய்யோ அதெல்லாம் நான் அதுக்குள்ளே போகலங்க. எவ்வளோ கேவலம் இல்லை தமிழ்நாடு அரசியலோட நிலைமை. உடனே ஜெயலலிதா கிட்ட போயிடுவாங்க. ஜெயலலிதானா இப்படியே இருட்டில் வந்துன்னு போயின்னு இது மாதிரிலாம் பண்ணின்னு இருந்தாங்க. அந்த மாதிரி கட்சியில் வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்துட்டு தான் பயணம் பண்ணாங்க. முதலமைச்சராக உட்காந்தாங்க. ஒரு 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 பேச சொல்லக்கூடாது. உடனே எம்ஜிஆர் மாதிரி, உடனே அண்ணா மாதிரி, உடனே அவரை மாதிரி, இவரை மாதிரி. இவர் விஜய், இவருக்கு பயம் ஜாஸ்தி, இவருக்கு பேச வராது, இவரு மக்களை போய் சந்திக்க மாட்டார், இவரால் கூட்டணி அமைக்க முடியாது. இவ்வளோ மைனஸை வச்சுக்கிட்டு இவர் 1.5 கோடி ரூபா பணம் கட்ட மாட்டார். இன்கம் டேக்ஸுக்கு பாக்கி வைப்பார். கார் வாங்கினா பணம் கட்ட மாட்டார். டிவோர்ஸுக்கு கொடுக்க மாட்டார். வீட்டில் இருக்கவங்களாம் மதிக்க மாட்டார். சொந்த அப்பா அம்மாவை கூட வீட்டில் வச்சுக்க மாட்டார். இவ்வளோ பெரிய கலாச்சார பிரச்சனை இருக்குது. அந்த நடத்தையில் பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கைன்றது கிடையாதுங்க. நாளைக்கு வெளியூர்லேருந்து வரான். அவன் வரும்போது ஒபாமாவோ இல்லை உங்களுக்கு பில் கிளின்டனோ வரும்போது ஒய்ஃபோட வராங்க. எதுக்கு? எல்லாம் சொல்கிறாங்கல்ல கலாச்சாரம். இதுக்கு பர்சனலுக்குள்ளே போய் பேசாத. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். பில் கிளின்டன் வரும்போது எதுக்கு ஒய்ஃபோட வராங்க? இல்லை வந்து இவர் ட்ரம்ப்பு
ஃபர்ஸ்ட் லேடி. எதுக்கு ஃபர்ஸ்ட் லேடி அப்படி ஒரு இதாக வராங்க? லேடி கவர்னர். எதுக்கு கவர்னர்? கவர்னரே தண்ட போஸ்ட்டு. அந்த தண்ட போஸ்ட்டுக்கு கூட வரவருக்கு லேடி கவர்னர், மேடம் எக்ஸலன்சி. வேஸ்ட்டு தான். பட் எதுக்கு? இட்ஸ் கால்ட் அஸ் டிப்ளமசி. ஐஸ்வர்யா ராய் கிட்ட ஒரு ஃபாரின் ஹோஸ்ட் ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாரு. இன் இந்தியா யூ லிவ் வித் சில்ட்ரன், பேரண்ட்ஸ், சில்ட்ரன் லிவ் வித் தேர் பேரண்ட்ஸ் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருப்பாரு. எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே பார்ப்பாங்க. என்ன இது இப்படி கேட்குறாரு? அதாவது அவங்க ஊரில் அது சாதாரணம். அப்பா அம்மாவும் குழந்தையும் பிரிஞ்சு இருக்கிறது வெளியூரில், வெள்ளைக்காரங்க ஊரில் அது சாதாரணம். ஐஸ்வர்யா ராய் கிட்ட உங்கள் ஊரில் இப்படிலாம் அப்பா அம்மாவும் குழந்தைங்களும் சேர்ந்து இருப்பீங்களா அப்படின்னு அவர் ஆச்சரியமாக கேட்பார். இந்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலாக பார்த்துட்டு, அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்க, வி டோன்ட் சீக் அப்பாயின்மெண்ட்ஸ் டு மீட் அவர் பேரண்ட்ஸ்ன்னு. சிரிப்பு அறவெளி பட்டாசு செருப்பால் அடிச்சாமல் இருக்கும். டேய் இதுதான்டா கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம்னு ஐஸ்வர்யா ராய் வெள்ளைக்காரங்க மத்தியில் பேசியிருப்பாங்க. எங்கள் ஊரில் ஆத்தா அப்பனோட இருக்கிறது ஒன்றும் இல்லை, பெரியப்பேன் சித்தப்பேன் மாமன் மச்சான், ஒன்று விட்ட பங்காளி, நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பங்காளி, நாசமாக போனோன்னு சாபம் விட்ட தூரத்து சொந்தம், எல்லாத்தையும் அரவணைச்சுன்னு போகிறது தான் தமிழ் சமுதாயம். இவர் சொந்த ரத்த பாசத்தை கூட இவர் பிரிஞ்சிருப்பார். ஐஸ்வர்யா ராய் எடுத்துக்காட்டு சொன்னோம் இல்லையா? சி, பிகாஸ் பீப்புள் திங்க் தட் தேர் இஸ் அ கல்ச்சர். தமிழ்நாடுனா அதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அதற்கு ஒரு பண்பாடு இருக்குது, அதுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குது என்பது புரிதல். எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி அப்துல் கலாமுக்கு ஊருக்கு போகும்போது வேற இஸ் மேடம் எக்ஸலன்சி சர்ஸ் ஃபேமிலி. அப்புறம் சொன்னா இஸ் அ பேச்சுலர். ஓ தட் இஸ் வை இஸ் ஸோ சிம்பிள். அடுத்த வார்த்தை. அப்போ ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நம்ம ஆராய்ஞ்சு பேச முடியுமா? பேச வேண்டியதில்லை. அப்போ அதுக்கு வந்து இன்னைக்கு இப்போ பத்திரிகையில் செய்தி வந்துக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்போ இப்போ எத்தனை பேர் அந்த பத்திரிகை படிப்பாங்க? ஒரு நடிகைக்கும் அந்த கட்சிக்கு இன்னைக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லை இல்லையா? கலைஞர் அவர்கள் வந்து 3 திருமணம் பண்ணியிருக்காரு. யாருங்க? கலைஞர் அவர்கள் வந்து 3 திருமணம் சரி, பண்ணியிருக்காரு. தயாளு அம்மாள் முடிவு பண்ணுவாங்க அரசியல் கூட்டணியை பற்றி அப்படின்னு என்னன்னா பேப்பரில் பத்திரிகை வந்துச்சா? ஜெயலலிதா கட்சி தலைவர்கள்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்த பொழுது ஜெயலலிதாவுடன் பேச்சுவார்த்தை கூட்டணி கொடுத்து எதனா செய்தி வந்துச்சா? இப்படி ஒரு செய்தி வர்றதே அசிங்கம். பொய்யா கூட இருக்கட்டும், அது வருதுங்க செய்தியில். நேற்று செய்தியில் வந்து ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டில் வீக்னஸ் காலமில் தாவேக்காக்கு இதெல்லாம் வீக்னஸ்ன்னு போடுறாங்க. அவங்களுக்குன்னா வேண்டுதல்ல உங்கள் இதெல்லாம் பற்றி பேசணுன்னு? யார் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறது? சரி, கோவப்பட்டு ஒரு ஒரு மான நஷ்டஈடு கேஸ் போடுங்க பார்க்கலாம் அந்த பத்திரிகை மேலே. போ, அது ரசிக்கிறீங்க, அதை விரும்புகிறீங்க. அப்பா அம்மா கூட இல்லைன்னா அது ஒரு ஸ்டைல், அது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபேஷனு. அது வெட்கி தலை குனிக்க வேண்டியது. நம்ம என்ன சொல்கிறோம்? வெள்ளைக்காரன் ஊருக்கும் நமக்கும் என்ன? முதியோர் இல்லம் ஒரு நாட்டில் அதிகமாகுதுன்னா அந்த நாடில் மனசாட்சி இல்லாமல் போகுதுன்றது அர்த்தம். ஒவ்வொரு ஆத்தா அப்பாவும் இல்லை அம்மா தாய்மார்களோ இல்லை தகப்பனார்களோ குழந்தை வந்து இது எதுக்கு இதெல்லாம் நான் வளர்த்துக்கின்னு கஞ்சி ஊற்றி காப்பாற்றிக்கின்னு நான் என் வாழ்க்கை வாழறேன்னு நினச்சாங்கன்னா நீங்களாம் இன்றைக்கி எப்படி இருந்திருப்பீங்க? அப்போ காக்கா குருவி குஞ்சு நாயெல்லாம் காப்பாற்றுதுப்பா குட்டியை வச்சு, குழந்தை குட்டியை. ஒரு நாய்க்குட்டி அது குட்டி போட்ட கிட்ட போனால் தொட விடாது. கோழி குஞ்சு இருக்கும், கழுகு தூக்குனா கூட அது கழுகு கிட்ட போய் சண்டை போட்டு பிடிங்கின்னு வந்த கோழி குஞ்சுலாம் அது குயில தம்மா தூண்டு. பட் அது கூடு அதுவே திருட்டுக்கூடு. அந்த திருட்டுக்கூட்டில் வேற எதனா பறவை வந்து டிஸ்டர்ப் வச்சுன்னா அது கழுகு பறந்தா இருந்தாலும் சண்டை செய்யும். இது கேட்கலாமான்னு கூட தெரியல. அதாவது இப்போ தாவைக்காவினர் நீங்க பர்சனலா நம்ம சில விமர்சனங்கள் வரப்போ தாவைக்காவினர் சமூக வலைதளங்களை பர்சனலா இந்த விஷயம்லாம் வருது, இதெல்லாம் பேசுபொருள் கம்மியாகுதுன்றதுனால தான் சார் அவங்க கூட்டணியே எடுத்தாங்க பாஜகவோட. உங்களுக்கும் என்ன பின்னி பிணைப்பு இருந்தது? இல்ல ஸ்டாலின் யாரு? அவர் வந்து 2வது மனைவிக்கு பிறந்த 2வது குழந்தை தானே. எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு இதை கேட்பீங்க? ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க அரசியல் ரீதியாக வீழ்த்தணும் இல்லை கேள்வி கேட்கணும், இதுதான் கட்சிதா? அவரு இப்போ ஒரு வாட்டி முதலமைச்சராக உட்காந்துட்டாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டாரு, துணை முதல்வராக இருந்திருக்கிறாரு. அப்போ கேட்க வேண்டியதானே? கலைஞர் அவர்களுக்கு சிலை வைப்பேன், வெங்கல சிலை வைக்கணும், அதை வந்து நான் என் 100 வயசு ஆனாலும் நான் நின்று பார்க்கணும் சொல்லிட்டு மக்கு மாதிரி பேசினது யாரு? அன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கு மாற்றி பேசுறது யாரு? அப்போ அன்னைக்கு படம் சேர்ந்து நடிக்கும் போது நடிகராக வரும்போது அந்த கலைஞர் தேவைப்பட்டார். இன்னைக்கு அவருக்கு எத்தனை ஒய்ஃபுன்றது போய் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் கெட்டு போகாததுக்கு அவர் வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட்டாரு.
அவர் அடுத்த ஜென்மத்துக்கே போயிருப்பார். இந்து தர்மம் பிரகாரம் பார்த்தா அடுத்த ஜென்மம். இல்லை தமிழ் அது என்னவோ தெரில, வாழ்ந்து முடிச்சிட்டாரு அவர். இப்போ அந்த தலைவரை போய் பேசி என்ன? சரி, ரைட்டு பேசுகிறீங்க. அப்போ அந்த லெவலில் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தானே வந்துட்டீங்க. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை ஒன்றும் வாழலையே. ஏன் நல்ல கண் எடுத்துக்காட்டலாம் உங்களுக்கு தெரியாதா? காமராஜர் கக்கன் எடுத்துக்காட்டலாம் தெரியாதா? இதுதான் தேடுவீங்களா? என்ன சொல்ல வரீங்க அடுத்த தலைமுறைக்கு? எத்தனை வேணால் பண்ணிக்கலாம், இப்படி வேணால் இருக்கலாம், அப்பா அம்மாவை கூட வச்சுக்க தேவையில்ல, இன்கம் டேக்ஸ் வரியெல்லாம் கட்ட தேவையில்ல, ஒரு இடத்துக்கு டைமுக்கு போக தேவையில்ல. யாருன்னா அதெல்லாம் சொல்ல அவங்க மேலே பழியை போட்டு விட்டு அப்படியே மாற்றி விட்டு கட்சிக்காரங்களை வச்சு அப்படியே வைப்பு பண்ணணும். இதுதானே சார் பண்ணிகிட்ருக்கிறீங்க நீங்கள். தனி விமானத்தில் போனோம், தனிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நம்ம பொது வாழ்க்கையில் வந்து பழகக்கூடாது, நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்போ அப்படியே தெரியாமலே இருந்துருங்க. எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ப்ரைவசி தானே முக்கியம். தனிமையில் இனிமை காண்ற ஒருத்தர் நீங்கள், தனிமையிலே இருந்துருக்கலாமே. எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க? சார், பொதுமக்களுக்கு நேரத்தை செலவு பண்ண முடியாத ஒரு ஆளுமையோ ஒரு நபரோ அரசியலுக்கு அன்ஃபிட்டுங்க. அரசியலுக்கு அன்ஃபிட். நேரம் செலவு பண்ண முடியாதவங்க பொதுமக்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து சொந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க. உதாரணத்துக்கு ட்ரம்ப்பு. கெட்டவனுக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட இவ்வளோ மோசமாக போயிருக்காது அமெரிக்கா. ஏதோ அவன் ஊழல் பண்ணிட்டு திருடிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டு இருப்பான். அங்கே வந்து 2 வாட்டி தான் வாய்ப்பு. நம்ம ஊர் மாதிரி வாய்ப்பு குத்துக்கினேலாம் இருக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் 2 வாட்டி தான் டேர்ம், அதுக்கப்புறம் போயிடணும். அதுக்கடுத்து அடுத்து யார் திருடுறீங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்டு. புதுசாக தான் திருட விடுவாங்க. திருடினவங்களே திருட விட மாட்டாங்க அந்த ஊரில். எல்லா ஊர்லேயும் அரசியல்வாதிங்க இப்படி தான் இருக்கிறாங்க, மோசமாக மட்டமாக. அதுக்கு சொல்கிறேன், ஒரு பைத்தியத்துக்கு ஓட்டு போட்டதுனால இன்றைக்கி கிட்டத்தட்ட உலக போகிற மாதிரி ஒரு விஷயம். அந்த ஆளோட தனிப்பட்ட பணத்துக்கு லாபத்துக்காக வியாபாரி. இன்றைக்கி குழந்தைங்க செத்துக்கிட்டு இருக்குது அங்கங்கே. நீ என்னை தொட்ட கெட்டன்னு சொல்லிட்டு இப்போ ஈரான் அடிக்குது, கழுத்தா மட்டும் பிஞ்சு போயிடுது இஸ்ரேலுக்கு. ப்ராக்சி வேறு. இவர் போய் செய்ய மாட்டார், எங்கேயுமே ஆளை விட்டு அனுப்புவார். அப்போது ஒரு 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 அரசியல் தெளிவு, அரசியல் திறமை, ஒரு புரிதல், மக்களோட தேவை, அரசியல்னா என்ன தெரியாத ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டதுனால தான் அங்கே அந்த பிரச்சனை. யார் சார் ட்ரம்ப்பு? WWF, சீரியலு, இந்த மாதிரி ட்ராமா, ஊ ஆ அப்படி இப்படிலாம் பேசுவார். இன்னொரு பைத்தியம், நடிகர் பைத்தியம் செலன்ஸ்கி, காமெடியன் பேசிக்காக. இந்த காமெடியெல்லாம் பயங்கரமாக நல்லா போகுதுன்னு தூக்கி நாட்டை கொடுத்தாங்க. போச்சா உக்ரைனு? நல்லா இருந்தது ஊர். ரஷ்யா பாட்டுன்னு இருந்தாப்புல உக்ரைன் பாட்டுன்னு இருந்தது. கைப்பாவை. ஏன்னா அரசியல் புரிதல் இல்லை. அன்னைக்கு என்னோட சொந்த தேவைக்காக மாட்டி விட்டு அங்கேயும் உயிரிழப்பு, இங்கேயும் உயிரிழப்பு. இன்னைக்கு நீ என்ன லெவலில் இருக்கிற உக்ரைன்? பழைய மாதிரியா இருக்கிற? எதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நிர்வாகிக்கோ இல்லை மக்கள் பிரச்சனை புரிகிறவங்களுக்கு ஓட்டு போடணுன்றது தெரியுதா? இந்த மாதிரி நினச்சதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு வச்சுக்கிட்டு இருந்தால் இப்படி தான் ஆகும். நானா கேட்குறேன், இந்த காரில் போயிட்டு காரில் அப்படியே வர வேண்டியது. சரி, அவங்க என்ன நினைக்கிறேன்னா, அந்த பயப்படுறாரு, பயப்படே குமார் அப்படின்னா, இல்லை இல்லை நான் பயப்பில்லை அப்படின்னு காட்டுறதுக்கு பண்ணதான். அது அவங்க தொண்டர், அவங்க ரசிகர்கள் அதை விரும்புவோம். பொதுமக்களுக்கெல்லாம் வந்து தமிழக பொதுமக்கள் இது கூட இந்த சைக்காலஜி கூட ரீட் பண்ண தெரியாமலாம் கிடையாது. இவ்வளோ பேசுகிறீங்களா? அப்போ எதுக்கு இப்போ திருச்செங்கோடு சொன்னீங்களா, அங்கே எதுக்கு இலவசமாக கொடுக்குறீங்க? இலவசம்லாம் கூட அது நாட்டையே குட்டி சவராக ஆக்கின்னு பேசிட்டு அப்புறமா நான் சிலிண்டர் தரேன், 5000 ரூபா பணம் தரேன், நான் அத்தை தரேன் இத்தை தரேன்னு அவர் சொன்னதெல்லாம் செய்யணும்னா 8 லட்சம் கோடி வேணும் 5 வருஷத்துக்கு. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் கோடி தேவை 2-3 திட்டத்துக்கு ஒண்டி. இந்த குழந்தைங்களுக்கு தங்கம் மோதிரம், அதுக்கப்புறம் ஆண்டுக்கு அந்த 15,000 ரூபா, பெண்களுக்கு 2,500 ரூபா. கேட்டால் 30% போகுது கமிஷன். சார் அது 30% ஊழல் சார். ₹1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேங்க. அதில் 1 லட்ச ரூபாவில் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், 1 லட்ச ரூபாவில் உங்களுக்கு 50,000 60,000 சம்பளத்துக்கு போயிடும், 10,000 15,000 வட்டிக்கு போயிடுது. ஸோ 75,000 ரூபா அதிலே போயிடுச்சு. மிச்சம் இந்த பென்ஷனு மெயின்டெனன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 5,000 ரூபா போயிடும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ணுறது. அந்த 20,000 ரூபா தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் ஸ்கீம்ஸ். இந்த 20,000 ரூபா தான் நீங்கள் ரோடு போடணும், கட்டடம் கட்டணும். இது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பென்ஷனு அது இதெல்லாம் இந்த கிராஜுவேட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை நிறுத்தி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 5,000 10,000 கோடி எடுத்து இந்த பிரிட்ஜுக்கு, ஏன்னா அப்போ தான் கான்ட்ராக்டர்கிட்ட காசு வாங்க முடியும். இதான் நடக்குது எனக்கு தெரியுது.
என்னை விட அதிகமா உங்களுக்கு தெரியணும். நீங்க என்ன பண்றீங்க? சரி, ஒரு 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 சாம்பிள் சொல்றேன். அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றதுக்கு. 30% கமிஷன் போது நான் கட் பண்றேன். ரைட் சரி வரவேற்கிறோம். இப்போ அந்த 30%க்குன்னு ஒரு மூலதனம் வரணும்ல. அந்த பணம் இருந்தா தானே அதுல இருந்து 30 அந்த பணத்த எப்படி எடுப்பீங்க? இப்போ 58 வயசு இருக்கு. ரிட்டயர்மென்ட். 60 வயசு வரலும் குடுக்குறாங்க எக்ஸ்டென்ஷன் ஒரு சில நேரத்தில. எதுக்கு? அவங்க அந்த நேரத்தில போம்போது அவங்களுக்கு காசு குடுக்க முடியல. அதனால அடுத்து வர கட்சிக்காரனோ, ஆட்சிக்காரனோ அவன் தலையில விழட்டும். அதனால நான் என்ன பண்றேன், 58 வயசு ஆயிடுச்சுப்பா, அமைச்சருக்கு பார்த்து எதுனா செஞ்சு குடுத்துட்டு எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷனையும் வாங்கிக்கின்னு, அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் வாங்கிக்கின்னு, அரசு கஜானாக்கு கடன் தொல்லைய ஏத்தி விட்டுட்டு நான் பாட்டுன்னு போயிடுறேன். நான் புத்திசாலியான அரசியல்வாதி. ரைட்டுங்களா? எனக்கு நாளைய பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு எனக்கு தேவை பண்ணிட்டேன். இவரு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும்னு வரவர் தானே. 55 வயசு ரிட்டயர்மென்ட். 3 வயசு நான் இறக்குறேன். நான் இளைஞர்களுக்கு உண்டான கட்சி. இப்ப நான் பேசினதுக்கப்புறம் இது அறிவிப்புல வந்ததுன்னா, நானு பயங்கரமா பேசுவேன் இதுக்கப்புறம். ஏன்னா, நம்ம இத மக்கள்கிட்ட பேசுறோம். அ அரசு ஊழியர்கள்ட்ட பேசுறோம். ஒரு நடுநிலையோட அத பார்க்குறோம். இவங்க சைடு நியாயத்த பார்க்குறோம். அவங்க சைடு நியாயத்த பார்க்குறோம், பேசுறோம். 58 வயசுலேருந்து 55 வயசு குறை. 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வருஷத்துக்கு வருஷா வருஷம் சேலரி ஏறுமா? கட் ஆகுதா? அந்த 3 வருஷம் கட் ஆகும்போது ஆட்கள் நெறைய பேர் ரிட்டயர் ஆவாங்களா? ஆல்ரெடி ஆனவங்க. அப்போ ஒரு நெறைய பேர் வேலை கிடைக்கும். அப்ப என்ன பண்ணோம், புதுசா ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு 10 வருஷத்துக்கு வந்து பே ஸ்கேல் கம்மி. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா பே ஸ்கேல் ஏத்துவோம். இந்த அடிக்கடி ஒரு ஒரு புது ஸ்ட்ரக்சர கொண்டு வாங்க. ஏன்னா, இப்ப பாகிஸ்தான்ல பிரச்சனை, போர்லாம் ஆகும்போது, வீட்ல இருந்தே வேலை பாருங்கன்னு சொல்லி 30, 40 சம்பளத்த குறைக்கிறாங்க. அப்போ எதையும் பண்ண முடியாதுன்னு இல்ல. இருக்கிறவங்க தான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. புதுசா எடுப்போம். இந்த டெம்பரரியா ஆள் எடுக்கிறதுக்கு, டெம்பரரியா ஆள் எடுத்து அதுக்கு லட்சக்கணக்கில காசு வாங்குறது, அதுக்கப்புறம் அத பெர்மனன்ட் பண்றதுக்கு திருப்பி காசு வாங்குறது, அதுக்கப்புறம் அதில ட்ரான்ஸ்ஃபருக்கு திருப்பி காசு வாங்குறதெல்லாம் இருக்காது. கம்மி கம்மி சம்பளத்துக்கு ஆள் எடுங்க. ஒரு 5 வருஷமோ, இல்ல ஒரு 10 வருஷமோ சம்பளத்த கொஞ்சமா குடுங்க. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவுனே, அவங்களும் ஒரு குடும்ப தலைமைக்கு வருவாங்க. 22, 23 வயசுல வேலை கிடைக்கும். 30 வயசு வரும்போது கல்யாணம் ஆகும். குழந்தை பொறக்கும். அப்போ கரெக்ட்டா ஒரு 7, 8 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு சம்பளம் ஏத்துற மாரி ஒரு சிஸ்டம். ஆஃப்டர் 7 இயர்ஸ், 8 இயர்ஸ் யூ வில் கெட் அ பெட்டர் பே ஸ்கேல். யூ வில் கெட் புரமோட்டட் தேர். அப்போ பே ஸ்கேல் ஏறும். அவங்க வருமானம் வரும், குடும்பத்த காப்பாத்துவாங்க, அழகா வருவாங்க. 45 வயசுக்கு மேல லைட் போஸ்ட் குடுங்க. ஹெல்தியா இருக்கணும். ஏன்னா நெறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு ஒரு 1008 பிரச்சனை வருது. 45, 50 வயசு வந்தோனே ஃபைல் ஒர்க், டல் ஒர்க் அந்த மாரி ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல அந்த மாரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பிரிச்சு அங்க அனுப்பிச்சிடுங்க. 55 வயசுல இருக்கும்போது வெளில அனுப்பிச்சிடுங்க. 50 வயசு வருதா? விஆர்எஸ் வேணுமா? வாங்கிக்க. அடுத்த தலைமுறைக்கு வேலை குடு, வாய்ப்ப குடு. அந்த அந்த காச மிச்சம் பண்ணலாம். எவ்வளவோ பண்ணலாங்க. புரிதல் இல்லாம 2000 சொன்னா 2500. என்ன ஏலம் எடுக்க போனீங்களா? சீட்டு ஏலம். ரூ. 8000 கேட்டா 8500. 10,000 கேட்டா 10,000. ஃபர்ஸ்ட்டு உனக்கு பணம் வேணுமா? வேணாவா? போட்டதுனால போய் எடுக்க முடியாது. அது தெரியாது. நெறைய விஷயம் தெரியறதில்ல. தெரிஞ்சா மாரியே நடிச்சுக்கிட்டு, ஒப்பேத்திக்கிட்டு, இந்த கூட்டத்த பாவம் சின்ன பசங்கள வந்து ஏங்க அதாவது தெரியாதவங்கள ஏமாத்துறது இருக்குல்ல. நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காச்சும் உண்மையா இருக்கணும்ல. நீ பத்திரிக்கையாளர சந்திக்க வேணாம்ப்பா. அந்த கோரிக்கைய நான் பின்வாங்கிட்டேன். நான் முன்னாடிலாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். பத்திரிக்கையாளர சந்திக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். உங்க தொண்டர்கள் நீங்க உழைப்பீங்க, நீங்க ஆட்சிய பிடிப்பீங்கன்னு நம்புறாங்க. உங்க உங்க தொண்டர்கள் தான் நெறைய பேர் வந்து பிஜேபி கூட கூட்டணியா அப்படின்னு நெஞ்செல்லாம் பிடிக்கிறாங்க. தெளிவா சொல்லுங்க. ஏன் இப்படி வதந்திய வந்து பரப்பி விடுறீங்க? இப்ப அதிமுகல எதனா வதந்தி வருதா? இப்ப திமுகல எதனா வதந்தி வருதா? விசிகால வதந்தி வருதா? இல்ல நாம் தமிழர் கட்சியில வதந்தி வருதா? வேற எந்த கட்சியிலுமே வதந்தி வரல. ஏன்னா அங்க கட்சி நடக்குது. கட்சியில உள்கட்சி பிரச்சனை இருக்கு. அது வேற விஷயம். வதந்தியா வெளியில வரல. இங்க வதந்தி வாந்தி எடுத்தா மாரி வந்துட்டு இருக்கே டெய்லி தாவேக்கால. காங்கிரஸோட போகிறதா? பாஜகவோட போகிறதா? அதிமுகவுடன் பேசுகிறதா? டிடிவி தினகரன், ஓபிஎஸும் வருகிறார்களா? என்ன மேன் கட்சி நடத்துறீங்களா? இல்ல வேற என்ன நடத்துறீங்க? யார ஏமாத்துறீங்க? தொண்டர்கள் அதாவது அவங்க நம்புறாங்க. தயவு செய்து வேட்பாளர் பட்டியல அறிவிச்சுட்டு 234 தொகுதியிலும் தனியா போயி இனிமேல்ட்டாச்சும் உழைக்கணும். 25 நாள் உழைப்பாராமா, நாள் இல்ல. அதுவும் பொய். வாய தொறந்தாவே பொய். அவங்க விடமாட்டேன்றாங்க. எங்க எத்தன இடத்துல பர்மிஷன் வாங்குனீங்க?
அதிமுக ஆர்ப்பாட்டமா நேரு ஸ்டேடியத்தில்? இனிமேல் எலெக்ஷன் கமிஷன் கையில தானே இருக்கு. சார் இவங்க போய் கேட்கறதே கிடையாது. சும்மாங்காட்டி இப்போ இனிமேல் அர்ச்சனா பட்நாயக் பர்மிஷன் கொடுக்கல. அந்தம்மா எப்பா நீங்கள் இருக்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும், நானே இப்போ தான் அப்படின்வாங்க. எதையோ யார் மேலேனா ஒரு பழியை போட்டு ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு சர்வே ஒன்று வரும், விஜய் முந்துகிறார். விஜய் முந்துகிறார் எல்லாம் என்னென்ன சேட்டை. இப்போ இந்த ஒரு வாரமாக அமித்ஷா பேசிட்டாரு, அவர் பேசிட்டாரு, இவர் பேசிட்டாரு, 70 சீட்டு 80 சீட்டு. இந்த வேலையே நான் பண்ணலை. எனக்கு தெரியும் இவர் யாரு, அவங்க யாரு, இது சேருமா சேராதான்னு. ஏன்னா இவர் மனசுல பயங்கரமான எண்ணோட்டத்தில் இருக்கிறாரு. நீங்க வேணா என்டிஏ வேணா என் கூட்டணியில் சேர்ந்துக்கோங்க, அந்த மைண்டில் இருந்தார் அவர். அமித்ஷா கிட்ட சொன்னவங்க ஃபுல்லாக சொல்லலை. இது மாதிரிலாம் அவர் நினைக்கிறாரு, இது மாதிரிலாம் சொன்னார் சொல்லியிருந்தாங்கன்னா கரூர் தமாஷா வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த டாடா காட்டுன்னு வர்றதெல்லாம் இருக்காது. இன்னொன்று, இந்த டாடா காட்டுன்னு வந்தது பிஜேபிக்கு தான் அசிங்கம். பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, ஒருவேளை தாவேக்கா நல்லா இருந்தால் நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணி உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல. அல்பத்தனமான எண்ணோட்டங்கள். ஒரு கட்சியில் கூட்டணி சேர்ந்துட்டேன் அதிமுகவில், அந்த கூட்டணிக்கு நீயாச்சும் விசுவாசமாக இருக்கணும்ல, அப்படியே லூஸ் விடுறது. திமுக மீது நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும். சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் ஸ்டே வாங்கிக்கின்னு ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க, ஸ்டேவை வெக்கேட்டே பண்ணுறது கிடையாது. அப்படியே இருக்கட்டும். என்னன்னா, ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீ கூட்டணி விட்டு வெளியில் வா அப்படின்னு அழுத்தம் பண்ண வைக்கலாம்ல, அதுக்காக விட்டு வைக்கிறது. அப்புறம் அவங்க எதனா நிதி கொடுத்தா அதையும் வாங்கிக்கிறது. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆதாரம்லாம் இல்லை, நீங்கள் பண்ணுற அரசியல் தான் இதுக்கெல்லாம் அத்தாட்சியே. யார் ஒழுங்காக இருக்கிறா சொல்லுங்க இங்கே? அதாவது 50,000 ரூபா பணம் எடுத்துன்னு போனால் பிடிக்குது இப்போ எலெக்ஷன் கமிஷனு. சிறு குறு வியாபாரிகள் 2 லட்ச ரூபா வரலாம் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தொழில் ரீதியாக கேட்குறாங்க. ஆனால் 50,000 குத்தாலுமே 50 பேர்கிட்ட 50,000 குத்தி எடுத்துன்னு போய் சேர்த்துருவாங்க நம்ம ஆளுங்க தேர்தல் நேரத்தில். இதெல்லாம் பாஞ்சு பிடிக்கிறாங்க. கோடி கணக்கில் ஊழல் பண்ணிட்டு, மணல் குவாரி பண்ணி, டாஸ்மாகில் ஊழல் பண்ணி, சொத்து குவிப்பு பண்ணவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. எவ்வளோ அவலம் இது! அதை விட்டாவே உண்மையிலே கருப்பு பணத்தை நிறுத்துறதுன்னா, கருப்பு பணம் வச்சுக்கிறவங்க வீட்டில் தானே போய் ரெய்டு பண்ணோம். எதுக்கு மார்க்கெட்டு, கோழி மார்க்கெட்டு, காய்கறி வியாபாரம் பண்ணுற இடம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, அங்கே வெளில ரோட்லலாம் பண்ணுங்க. அமைச்சர் கூடலாம் பாதுகாப்பாக இருக்குது. பணம் வச்சுக்கிறவங்க அவங்க, கொடுக்க போகிறது அவங்க. அவங்க ஊட்டாண்ட அவங்க காரெல்லாம் நானும் பார்த்தேன் நேற்று மவுண்ட் ரோட்டில் இடத்துல நின்று கொடி போட்டு வர வண்டியெல்லாம் விட்டுருவாங்க. ஷேர் ஆட்டோவில் எவனா போனால் எட்டி பார்க்குறாங்க. இப்போ என்னப்பா உங்கள் லாஜிக்கு? ஆஜி போட்டு அரசு வண்டி போது போயிடுது. அதில் என்ன போகுது ஏது போகுது யாருக்கும் தெரியுது. எதுக்கு இப்போ எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு ஒரு ஆணையமா? தேர்தல் ஆணையம் அதுக்கு பேர். சரி, அப்படி தான் பணம் வந்தால் வந்துன்னு போகுது. உன்னாலையும் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியல, உங்கள் ஜியாலையும் ஒழிக்க முடியல. சரி, மக்கள் பணம் மக்களுக்காச்சும் போட்டோம். போஸ்டர் ஒட்டக்கூடாது, பெயிண்ட் அடிக்கும். ஏன்பா ஒரு 4 பெயிண்டர் தான் பெயிண்ட் அடிச்சுன்னு போகிறாங்க. அதை விட இன்னொரு கூத்து, சிலையை மூடி வச்சிருது. சிலை என்ன பண்ணுச்சு? சரி, சிலையை மூடி வச்சுக்கிறீங்க. சரி, இப்போ கலைஞர் படமும் அம்மையார் ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் படம் மூடிட்டீங்க. அது மூடி இருக்கிறதுனால அந்தந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? அதை இப்போ எம்ஜிஆர் சிலையை ஒருத்தர் பார்த்துட்டாரு, அவர் போய் அதிமுக ஓட்டு போட்டுருவார். இல்லை கலைஞர் சிலையை பார்த்துட்டார் ஒருத்தர், உடனே போய் உதயசூரியன் ஓட்டு போட்டுருவார். சிலைங்க அதை மூடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒன்று இப்படியாச்சும் பண்ணலாம். இந்த நேரத்தில் சிலைக்கு நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலையை குளிப்பாட்டி பெயிண்ட்டு கீண்டாச்சு கூட நீங்கள் போற்றி வைங்க. அதுக்கப்புறம் அப்படியாச்சும் பண்ணலாம். லாஜிக்கே இல்லாமல் ஒரு தேர்தல் ஆணையம் கரெக்டாக கருப்பு பணம் கள்ள பணத்தை ஒழிக்கிறேன், வாக்காளர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்குறத ஒழிக்க போகிறேன், இது ஒரு ட்ராமா. அந்த சிபிஐ ஒரு ட்ராமா. பிஜேபி பெரிய ட்ராமா கம்பெனி. யார் மேலே நடவடிக்கை இல்லை. விஜய் மேலே நடவடிக்கை இல்லை, KN மேலே நடவடிக்கை கிடையாது, பொன்முடி மீது நடவடிக்கை கிடையாது, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை கிடையாது. ஆனால் கருப்பு பணம் ஊழலை நாங்கள் ஒழிச்சிருவோம். பார்க்கணும் மக்கள்கிட்ட தான் அவங்க மனசில் இதுதானே இருக்கும். ஆமாம் இல்லை அப்படின்னு. நன்றி, நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.